ஆமா, இன்னும் அந்த குருவி கூடு இருக்கிறதுக்கு தான் ஆசையா? கோபுரத்துக்கு வர இஷ்டம் இல்லையா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உங்க பொண்ண ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சீங்களா, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சீங்களா? மாப்பிள்ள அவ அந்த வினோத்தோட ஆடுறதும் பாடுறதும் சகிக்கல. வெரி பேட், வெரி பேட். இப்படியே போனா உன் பொண்ணு படிச்சு பட்டத்தோட வரமாட்டா, அம்மான்ற பட்டத்தோட தான் வருவா. அப்புறம் நீ அனாதை. யோசிச்சு முடிவு பண்ணு. ஒண்ணு நானா இல்ல அந்த வினோதான். மாப்பிள்ள கோவப்படாது மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. கூல்டம் கூல்டம். நான் சொத்து சேர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறேன். உனக்கு லவ் கேக்குதா? லவ் வா வா, உன்னை பாத்துக்கிறேன். எங்கடி போயிட்டு வர? டூர் போனியா, ஹனிமூன் போனியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறீங்க? என்னடி ஏசி பேசுற? எவன் கொடுத்த தைரியம் உனக்கு? அவன் கூட ஆட்டம் போடுற அளவுக்கு கொழுப்பு ஏறி போச்சா? கைய கால ஒடிச்சு போட்டுருவான், ஜாக்கிரதை. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார கூட படுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டு பண்ணி இந்த அப்பன் அதை விட்டுட்டு. என்னடி அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். அந்த ராக்கி தம்பி உன் மேல ஆசைப்பட்ட அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எவன் கூட ஆட்டம் போட்டு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கே உனக்கு காலேஜ் வேண்டாம், கர்மாதி வேண்டாம் நினைச்சிருந்தா துட்டுக்கு துட்டும் கிடைச்சிருக்கு. கண்ட கபோதி பசங்க கூட சுத்திட்டு இருக்க மாட்டேன். இப்போ உன்னை கட்டு போல. இனிமே இந்த வீடு தாண்டி உனக்கு சர்வாசம். என்னடி அப்பா, ஓடி உள்ள. உறவிங்கே ஊமையானதே, இந்த உலகம் யாவும் இருளில் சூழ்ந்ததே. காணா அவன் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தம்பி நம்ம ஒட்டுறதே இல்ல, தனியா கலந்துக்கிறான். இங்க பாடுறா. ஏய், இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுலடா, மனசே சரியில்லை. நான் சொல்லல வந்து நீ காலேஜுக்கே வரல. என்ன நடக்குதுன்னு தெரியலடா. அதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. வரல, அதுக்கு என்ன பண்ணானுங்கிறப்போ எப்படியாவது இந்த செல்லை கொண்டு போய் நந்தினி கிட்ட சேர்க்கணும்டா. செல்ல எப்படிடா கொடுப்ப? அவ எங்க இருக்கானே தெரியாது. நான் வேணா செல்லு சேல்ஸ்மேன் மாதிரி கொண்டு போய் கொடுத்தா? அது வேணான்ட்டா வேற ஐடியா கேக்குறான். அப்போ ஜெயம்பரத்துல உள்ள கைது கட்டி இறங்குவாங்கல்ல, அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துறேன். டேய், அவன் ஒண்ணும் ஓட்டி வீடும் கட்டல. அவங்க அப்ப ராஜீவ் இல்ல, சங்கு. சங்கா? சங்கு தெரியுமா? சங்கு அறுத்துருவான். என்னோட சங்குன்ட்டு கைய ஒரு மாதிரி காட்டுறேன். நீங்க போய் விஷயத்தை கேட்டு போங்கடா. சீரியஸான டைம்ல சொல்லு சொல்லு சொல்லு. இதுக்கு சரியான சத்யாதான். அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. ஆமாடா, நானும் சிபிஐ கோச்சா நடத்திட்டு இருக்கேன். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிருச்சு. இனி அவனை வேற கண்டுபிடிக்கணுமா? வாங்கடா, ஆள் தொடக்க போய் தேடுவான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு இருக்கிற முடியும் போயிரும் போலுக்கு. எஸ், கம் இன். கேஸ் கம்பெனில இருந்து வரோம், உங்ககிட்ட பேசணும். இப்ப பேசுற மூட்ல இல்ல சார். சொல்ல வேண்டியது எங்க கடமை சார். சார், இப்பெல்லாம் கேஸ் வெடிச்சாவே மாமியாருக்கு பிடிக்காத மருமகளும், புருஷனுக்கு பிடிக்காத பொண்டாட்டியும், அக்காக்கு பிடிக்காத தங்கச்சியும், இப்படி பொண்களை பார்த்துதான் சார் கேஸ் எல்லாம் வெடிக்குது. பாதிக்கப்படுறவங்க பொண்ணுங்கிறதுனாலதான் ஆம்பளைங்களை அலட்சியமா நடத்துறாங்க. கேஸ் எப்படி வெடிக்குதுன்னு சொன்னா, ராஜா நீ கிளம்புறியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஒரு சைடு குக்கரை வச்சிருப்போம், இன்னொரு சைடு ஏதாவது தாளிப்போம். தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆயில் டிராப்ஸ் எல்லாம் அந்த டியூப் மேல பட்டு சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் சார். அது நம்ம கண்ணுக்கும் தெரியாம போயிடும்.
இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இந்த பர்னர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது நல்லா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சார். சோ நம்ம வீக்லி ட்வைஸ் பிரஷால பர்னரை கிளீன் பண்ணி அத கோல்டன் கலர்ல வச்சிட்டோம்னு சொன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க எம்டிக்கு போன் அடிச்சு தர பேசுங்க. சோ எரியிற நெருப்பை விட வேஸ்ட் ஆகுற கேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நிமிஷம் சார். இந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது சார். இதை மட்டும் மாத்திரத்துக்கு எங்களை அலோ பண்ணணும் சார். லட்சுமி வரேங்க ஐயா. என்னங்க ஐயா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். யார் போறீங்க? நான் போறேன் சார். சரி போங்க. நீங்க உட்காருங்க தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். செல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அதை இங்க வச்சிருங்க. வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், டூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. வேணா செக் பண்ணுங்க சார். சரி போங்க. லட்சுமி ஐயா. கிச்சனை மட்டும் காட்டுமா? சரிங்க ஐயா. நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். நான் என் மாமாவை 3 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப காதலோட வலி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பா. ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இந்த செல்ல நந்தினிட்ட கொடுத்து வினோத் கிட்ட பேச வச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா கொடுத்துறேன். நீங்க செய்யற இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். வரோங்க சார். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். செல் எடுத்துக்கலாமா சார்? ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சார். ஐயா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாவி கொடுங்க ஐயா. அந்த கழுதைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த போனமா வந்தமான்னு இருக்கணும். மறக்காம பூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏம்மா சாப்பிடல? ஏம்மா சாப்பிடல? எனக்கு வேண்டாம். அம்மா சாப்பிடுமா. வேண்டாம்னு சொல்றேன். சாப்பிடுமா. ஏத்துக்கு போகல சொல்றேன். சாப்பிடுமா. உடம்பு என்னத்துக்கு ஆகுமா? நான் செத்து போறேன். செத்து போறேன். சாப்பிடுமா செல்லம். சாப்பிடுமா. நான் உயிரோட இருக்க வேண்டாம். இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு. வினோத் தம்பி இத கொடுத்து போன் பண்ண சொன்னாருமா. அப்பா வெளியே வெயிட் பண்றாரு. செல்போன் விஷயம் தெரிஞ்சு எனக்கு கொண்டுடுவாரு.